நிறைய பேர் மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் எப்படி பண்ணணும்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆக்சுவலாக மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்க்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. இன்ட்ரடக்ஷன் இப்படி இருக்கணும், பாடி ஆஃப் த ஆன்சர் இப்படி இருக்கணும், கன்க்ளூஷன் பார்ட் இப்படி இருக்கணும் அப்படிங்கிறது. இதில் இன்ட்ரடக்ஷன் எப்போவுமே ஒரு ரெடிமேட் டெம்ப்ளேட்டாக இருக்கணும். இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டால் நான் இப்படி தான் இன்ட்ரடக்ஷன் கொடுப்பேன் அப்படிங்கிறது நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும். அண்ட் நீங்கள் மெயின்ஸில் என்ன எழுதணும், எங்கிட்ட கண்டென்ட் இருக்கா, கண்டென்ட் இல்லையா, இந்த மாதிரியெல்லாம் கேள்வி அமெச்சூர் ஆஸ்பிரன்ஸ் தான் கேட்பாங்க. 6 மாதமாக படிச்சுட்ருக்கீங்க யூபிஎஸ்சிக்கு அப்படின்னு வைங்களேன். நீங்கள் ஆக்சுவலாக நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து படித்தது எல்லாமே உங்களுக்கு இதில் யூஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு கிட்ட கண்டென்ட் இல்லாமல் இல்லை, கண்டென்ட் ஞாபகம் இல்லை. அப்படி ஞாபகம் வரணும்னா ஃபஸ்ட்டு உட்காந்து ஒரு ஆன்சர் எழுதுங்க. இப்போ ஒரு சில பேர் 2-3 ஆன்சர் எழுதணுன்னே அவங்களுக்கு அந்த ஃப்ளோ தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் அவங்க கண்டினியூ பண்ணியிருப்பாங்க. கொஞ்சம் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃப்ளோ வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். பட் எந்த ஆஸ்பிரண்ட்டாக இருந்தாலுமே ஃபஸ்ட்டு ஒரு 10 to 12 questions அவங்க அட்டென்ட் பண்ணும்போது அவங்களோட ஆன்சர் பர்ஃபெக்டாக இருக்காது. எந்த ஆன்சருமே பர்ஃபெக்ட் கிடையாது. பட் அந்த ஃப்ளோ கிடைக்கணும்னா நீங்கள் மினிமம் 10 to 15 questions நீங்கள் எழுதி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஃப்ளோ கிடைக்கணும்னா ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் இந்த ஜேர்னி தான் அடாப்ட் பண்ண போகிறீங்கன்னா சில கஷ்டமான விஷயம், சில போரான விஷயம், சில கடுப்பான விஷயத்த நம்ம செஞ்சு தான் ஆகணும். ஏன்னா அதுதான் வே டு சக்ஸஸ். ஸோ ஆன்சர் ரைட்டிங் அப்படின்னா டெய்லி ஒரு ஆன்சராவது எழுதணும் அப்படின்னு மனசில் வச்சு எழுதுங்க. ஒரு ஃபஸ்ட் ஆன்சர் எழுதணுமா, நான்லாம் 3/4 மணி நேரம் எடுத்திருக்கேன் ஒரு ஆன்சர் எழுதுறதுக்கு. ஆனால் மெயின்ஸில் 7 minutes இல்லைனா 11.5 minutes இவ்வளோ தான் நம்மளுக்கு டைம் இருக்கும். ஆனால் நான் ஃபஸ்ட் ஆன்சர் எழுதுறதுக்கு 45 நிமிஷம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் எழுதி ட்ரை பண்ணி ஐ கேம் டு 7.5 to 8 minutes ஃபார் ஷார்ட் ஆன்சர் அண்ட் லாங் ஆன்சர் 11 to 12 minutesல முடிப்பேன். இது சும்மா ஒரு நாளெல்லாம் வராது. யூ ஹாவ் டு ப்ராக்டிஸ். ஸோ ஆன்சர் ரைட்டிங் என்ன எழுதணும்னா முதல்ல எழுதுங்க. சரிங்களா? முதல்ல எழுதுங்க, ப்ரிப்பேர் பண்ணுங்கள், எழுதுங்க. அதுக்கப்புறம் எழுதிக்கிட்டே இருங்க. ஒரு மாதம் ஆகுமா? ஆனால் 1 மாதம் கழித்து உங்களுக்கு அந்த ஃப்ளோ கிடைக்கும்னா அந்த 1 மாதம் நீங்கள் கஷ்டப்படுறது இட் இஸ் worth of your time, because that is the way to your success. சும்மா தள்ளி போட்டுகிட்டே இருக்காதீங்க. ஸ்டார்ட் ரைட்டிங் யுவர் மெயின்ஸ் ஆன்சர்.